ஷியாமளா நவராத்திரி. நம் நாட்டில் ஆதிசங்கரரின் காலத்தில் இருந்த சமயங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்களை 6 வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தார் ஆதிசங்கரர். அவற்றில் சாக்த வழிபாடு மிகவும் புராதனமாகவும் போற்றத்தக்கதாகவும் விளங்குகிறது. சாக்த சமயம் என்பது அம்பிகையின் வடிவங்களை பிரதானமாக கொண்டு பூஜிப்பது. இதில் அன்னைக்கு நவராத்திரி என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக நவராத்திரி என்றவுடன் சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற புரட்டாசி மாதத்தில் வரும் ஆயுத பூஜை, விஜயதசமியுடன் கூடிய நவராத்திரி மட்டுமே அனைவரின் நினைவுக்கும் வரும். அது மட்டுமின்றி ஒரு ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள் இருப்பதாக தேவி பாகவதம் கூறுகிறது. அவையாவன: சித்திரை மாதம் வசந்த நவராத்திரி, ஆடி மாதம் வாராகி நவராத்திரி, புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி, தை மாதம் ஷியாமளா நவராத்திரி. தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் நவமி வரை உள்ள 9 நாட்கள் ஷியாமளா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. ஷியாமளா நவராத்திரியின் 9 நாட்களிலும் ராஜ ஷியாமளா தேவியின் மந்திரங்களை குருமுகமாக உபதேசம் செய்து கொண்டு வழிபாடு செய்யலாம். காளிதாசர் இயற்றிய ஸ்ரீ ஷியாமளா தண்டகம் என்னும் புத்தகத்தில் ஷியாமளா தேவி மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் ஆர்வமுள்ளவளாக, 8 கைகளுடன் மரகத பச்சை நிறமுள்ளவளாக, மார்பில் குங்குமச் சாந்து தரித்தவளாக, நெற்றியில் சந்திரக்கலையை அணிந்து கொண்டவளாக, கைகளில் கரும்புவில், மலர் அம்பு, பாஷம், அங்குஷம் ஆகியவற்றை தரித்தவளாக, கரங்களில் கிளியுடன் தியானம் செய்வதாக வர்ணிக்கப்பட்டுள்ளாள். ராஜஷ்யாமளா, மாத்தங்கி, மந்திரினி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் இவள் மதங்க முனிவரின் மகளாக அவதரித்தவள். தசமகா வித்யைகளுள் 9வது வித்யையாக அறியப்படுபவள். கலைகள், பேச்சுத்திறன், நேர் வழியில் செல்லும் புத்தி, கல்வி, கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியான ஷியாமளா தேவி வேத மந்திரங்களுக்கு எல்லாம் அதி தேவதை. ஆகவே மந்திரினி என்று அழைக்கப்படுகின்றாள். லலிதா தேவி பண்டாசுரனுடன் போருக்கு புறப்பட்ட போது லலிதா தேவியின் கையில் உள்ள மனஸ் தத்துவமான கரும்பில் இருந்து தோன்றியவளே ஷியாமளா தேவி. லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருள் புரியும் இவள் லலிதா தேவிக்கு சக்தியை தந்தவள். லலிதா தேவியின் அக்ஷர சக்தியாக விளங்குபவள், சரஸ்வதியை போன்றே அருளுபவள். மேலும் கதம்பவன வாசினி என்றும் இந்த அம்பிகை போற்றப்படுகின்றாள். அதாவது ஸ்ரீ லலிதா தேவியின் நிவாச ஸ்தலமான ஸ்ரீநகரத்தில் சுற்றிலும் கதம்பவனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்கிறாள் ஷியாமளா தேவி. மதுரை மாநகருக்கு கதம்பவனம் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதால் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த அம்பிகையின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள். பண்டாசுர வதத்தின் போது கேய சக்கரம் என்னும் தேரில் இருந்து கொண்டு லலிதா தேவிக்கு உதவியாக ஷியாமளா தேவி போர் புரிந்து பண்டாசுரனின் தம்பியை வதம் செய்தாள். வீணையை கையில் தாங்கிக் கொண்டு காட்சி தரும் ஷியாமளா தேவி சங்கீத கலைக்கு தலைவி ஆவாள். சங்கீதம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் சங்கீதத்தை உபாசிப்பவர்களுக்கும், குறிப்பாக வீணை வாசிப்பவர்களுக்கும் விசேஷமாக அருள் புரிபவள் ஷியாமளா. ஆகவே இந்த ஷியாமளா நவராத்திரியின் 9 நாட்களும் சங்கீத இசை பாடுவதாலும், சங்கீதத்தை கேட்பதாலும், சங்கீதத்தில் ஈடுபட்ட இசை வல்லுநர்களை தேவியாக பாவித்து தாம்பூலம் தந்து மகிழ்விப்பதாலும் ஷியாமளா தேவியின் பூரண அருள் கிடைக்கும். ஷியாமளா நவராத்திரியில் 5வது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகம். எனவே தென்னாட்டில் விஜயதசமி போல வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பம் செய்கிறார்கள். அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுபவருக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.